ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட் அல்வா தான் செய்ய போறது. இதுக்கு பார்த்தீங்கன்னா, ப்ரொசீஜர் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். பட் ஸ்வீட் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே செஞ்சு பார்த்துருங்க. ஏன்னா நம்ம ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டன்ட்டா என்ன செய்றதுன்னு தான் யோசிப்போமே தவிர, ரொம்ப நேரம் ஆகுற மாரி நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு என்ன சொல்றது, ஒர்க் இருக்கும். நீங்க லீவ் முடியறதுக்குள்ள கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவு கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா 2 கப் எடுத்திருக்கேன். அது நல்லா சப்பாத்தி மாவு பிசையிற மாரி பெசஞ்சுக்கோங்க. பெசஞ்சிட்டு ஒரு 4 கப்ஸ் இல்லைனா 5 கப்ஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. வாட்டர் போட்டு சோக் பண்ண விட்டுருங்க. 4 ஹார்ஸ் 5 ஹார்ஸ் அந்த அளவுக்கு சோக் பண்ண விடுங்க. ஓவர் நைட் வேண்டாம். நீங்க அந்த சோக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா அந்த மாவ மேஷ் பண்ணி விடுங்க. மேஷ் பண்ணி விட்டீங்கன்னா, நல்லா பால் வரும். அதுக்கப்புறம் அ அ அந்த சக்கை இருக்கும்ல, அதில திருப்பியும் 1 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிட்டு, அதையும் நல்லா மேஷ் பண்ணி பால் எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பார்த்தீங்கன்னா, சின்ன வடிகட்டியா எடுத்துக்கோங்க. ஏன்னா பெரிய ஓட்டை இருக்கிற மாரி வடிகட்டி எடுத்துட்டீங்கன்னா, சக்கை உள்ள போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால நீங்க சின்ன வடிகட்டியா எடுத்துக்கோங்க. இல்லன்னா கிளாத்ல கூட நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சக்கையும் நல்லா பால் எடுத்துட்டு, அதையும் அந்த சக்கைய தூக்கி போட்டுருங்க. இந்த பால் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா பேன்ல ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் குடுத்துக்கிட்டே இருங்க. பக்கத்துல இருந்தே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தா, ஹை ஃப்ளேம்ல கூட வச்சு நீங்க மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா சிம்ல வச்சே நீங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா 1 1/2 ஹார்ஸ் மேல ஆயிடும். நீங்க அதனால ஹை ஃப்ளேம்ல வச்சே பண்ணுங்க. இத நான் பண்றதுக்கு 30 மினிட்ஸ் ஆச்சு. நல்லா மிக்ஸ் குடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சுகர் கேரமலைஸ் பண்ணணும். சுகர் பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு சுகர் எடுத்திருக்கு. அது சுகர் கேரமலைஸ் பண்றதுக்கு. அதையும் நல்லா ப்ரவுன் கலர்ல வர்ற வரைக்கும் நல்லா கேரமலைஸ் பண்ணுங்க. அதுக்கு மேல ஸ்டெப் போயிடாதீங்க. ஏன்னா கசப்பு தன்மை வந்துரும். கேரமலைஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, பேன்ல ஊத்திடுங்க. நல்லா ப்ரவுன் கலர் அது கலர் குடுக்கறதுக்காக. நல்லா கேரமலைஸ் ஆன அந்த இது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருப்பியும் 1 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் டோட்டலா 1 1/2 கப் தான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல சுகர் சாப்பிடுறவங்களுக்கு 2 கப் ஆட் பண்ணிக்கலாம். நாங்க ஆவரேஜா தான் சாப்பிடுவோம். அதனால நான் 1 1/2 கப் எடுத்திருக்கேன். நல்லா கே என்ன சொல்றது, மிக்ஸ் குடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, நல்லா அப்பப்ப நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா இந்த பதத்துக்கு வரும். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அது நல்லா என்ன சொல்றது, அல்வா பதத்துக்கு வந்தா மாரி தான் இருக்கும். அது ஆனா அதுக்குள்ள எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் கன்சிஸ்டன்சி தான் வரும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அது நல்லா கீயும் செப்பரேட்டா வரும். நம்ம அந்த கரண்டிலேயே நம்மளுக்கு சுத்திக்கிட்டு வரும். அதுதான் பதம். அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆஃப் பண்ணிடுங்க. கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க் யூ ஸோ மச்.